தீர்க்க தரிசன சத்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு தேவ பிரசன்னத்திலிருந்து வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனம். உபாகமம் 33:27 முதல் பகுதி. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். The eternal God is your refuge. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். எனக்கு அருமையானவர்களே, இந்த 33ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் என்று இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. தன்னுடைய 80வது வயதிலே எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கும்படியாக அவனை அந்த நாட்களிலே ஒரு இரட்சகனாக தலைவனாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். 40 வருடங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து மோசேயின் தலைமையிலே அவர்கள் கானானுக்கு, இன்றைய இஸ்ரவேலுக்கு அவர்கள் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிற காலம் 40 வருடங்கள் முடிவு பெறுகிறது. மோசேயினுடைய வயது 120. ஆண்டவர் மோசேயை ஒரு சூழ்நிலையிலே தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளும்படியாக சித்தம் கொள்ளுகிறார். அவன் மரணமடையும் நாட்கள் நெருங்கிவிட்ட சூழ்நிலையிலே இஸ்ரவேல் மக்களுடைய அந்த 12 கோத்திரத்தையும் சந்ததியாக அவன் ஆசீர்வதிக்கிறான். வாக்குத்தத்தங்களை தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக கொடுக்கிறான். தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறான். அவைகளில் ஒரு வாக்குத்தத்தம் தான், அவைகளில் ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த வசனம். அநாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே ஆதாரம். தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவன் அதை அறிவிக்கிறான். அப்பொழுது அவனுடைய உடன் ஊழியனாகிய இளைஞனாயிருக்கிற யோசுவா மனம் கலங்கினவனாக, உள்ளம் பதறினவனாக, வேதனையோடு கண்ணீரோடு அவனை பார்த்து, இந்த வாலிப வயதிலே 24 லட்சம் 25 லட்சம் மக்கள் இருக்கிறார்களே, இவர்களை நான் எப்படி இனிவரும் காலத்திலே நான் வழி நடத்த முடியும்? அவர்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாய் நீர்தான் இருந்து ஆலோசனை நடத்தினீர். இப்பொழுது நான் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு பெரிய பாரத்தோடு அவன் கலங்கி அழுது கொண்டிருக்கிறான். மோசே அவனுடைய தலையின் மேல் தன் கரங்களை வைக்கிறான். அங்கே 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே யோசுவாவை ஆறுதல் படுத்தும்படியாக அந்த நேரத்திலே மோசே தன்னுடைய கரங்களை யோசுவாவின் மேல் வைக்கிறான். யோசுவா ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படுகிறான். அருமையானவர்களே, உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் 8வது வசனத்திலே முழு சபைக்கு முன்னதாக யோசுவாவை பார்த்து சொல்லுகிறான், யோசுவா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. எனக்கு பிறகு இந்த மக்களை நீர்தான் பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்திற்குள்ளே அழைத்து கொண்டு போய் அந்த தேசத்தை இந்த மக்களுக்காக சுதந்திரித்து கொடுப்பாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்னதாக போகிறார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி முழு மக்களையும் அங்கே திடப்படுத்துகிறான். யோசுவாவையும் திடப்படுத்துகிறான். கணக்கற்ற இஸ்ரவேல் மக்களை பார்த்து உள்ளம் கலங்கினவனாக, அநாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் தான்
உங்களுக்கு ஆதாரம். காரணம் என்ன? அந்த மக்கள் எல்லா சூழ்நிலையிலும் மோசேயைத்தான் சார்ந்திருந்தார்கள். அந்த மக்கள் ஒரு குழந்தையை போல எல்லாவற்றிலும் அவனையே சார்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் கூட ஒரு முறை சொன்னார், மோசே, ஒரு தகப்பன், ஒரு தாய் பாலை அருந்துகிற ஒரு குழந்தை தன் தகப்பனுடைய நெஞ்சிலே அவன் மார்பிலே சுமந்து செல்வதை போல இந்த மக்களை நீர்தான் சுமந்து செல்ல வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருந்தார். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, எல்லாவற்றிற்கும் இந்த மக்கள் தன்னையே சார்ந்திருந்தார்கள். அவர்கள் உள்ளத்திலே ஒரு குழந்தையை போல. அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் முதலாவது விடுவிக்கப்பட்டு வருகிற அந்த வேளையிலே திடீரென்று ஒரு பெரிய சத்தம். பார்த்தால் 600 பிரதான ரதங்களோடு கூட, ஏராளம் ஆயிரமான போர் சேவகர்களோடு கூட பார்வோன் இவர்களை எனக்கு அடிமைத்தனத்திலே இருந்து நான் இவர்களை என்னுடைய வேலைக்காக நான் இத்தனை காலம் வைத்திருந்தேன், இவர்களை போக விடுவது எப்படி? இவர்களை விடமாட்டேன் என்று ஒரு உக்கிர பகையோடு உக்கிர கோபத்தோடு 600 ரதங்களோடு மீண்டுமாக அவர்களை சிறைபிடிக்கும்படி பின்தொடர்கிறான். யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11, 12 பார்க்கிறோம். மோசே எங்களை காப்பாற்றும், மோசே எங்களை காப்பாற்றும். ஆபத்து நேரத்திலே அவர்கள் மோசையை நோக்கி கதறுகிறார்கள். மோசே ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். ஆண்டவர் சொன்னார், என் ஆசையின் சுவாச காற்றினால் இந்த செங்கடலை பிளப்பேன். இந்த செங்கடலுக்கு நீராக உன் கையில் இருக்கிற அந்த கோலை நீட்டு, செங்கடல் பிளக்கும். உலர்ந்த தரை வழியாக ஜனங்கள் அக்கறைப்படுவார்கள். மீண்டுமாக ஆண்டவர் அந்த செங்கடலை மூடுகிறார். பார்வோனுடைய படை முழுவதும் அங்கே சமாதி கட்டப்படுகிறது. ஆபத்திலே அவர்கள் மோசையை நோக்கி கதறுகிறார்கள். தேவனுடைய துணையோடு அவன் அவர்களை பாதுகாக்கிறான். நீங்க யாத்ராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே மரா என்கிற இடத்திற்கு வருகிறார்கள் தாகத்தோடு. அவ்விடத்திலே அவர்கள் தண்ணீரை காண்கிறார்கள். அந்த தண்ணீரை ஆவலோடு பருகி குடிக்கிறார்கள். அதை குடிக்க கூட முடியல, அவ்வளவு கசப்பு. கசந்த தண்ணீர், கசந்த தண்ணீர். மோசே, தண்ணீர் எங்களுக்கு கசப்பா இருக்கிறது. உடனே மோசே ஆண்டவரிடத்தில் ஓடுகிறான். ஆண்டவர் சொன்னார், ஒரு மர கொம்பை வெட்டி அந்த தண்ணீரிலே போடு. உடனே அந்த தண்ணீருடைய கசப்பு மாறுகிறது, மதுரமாய் மாறுகிறது. யாத்ராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, மோசே, எங்களுக்கு ருசியான சாப்பாடு இல்லை, எங்களுக்கு வாய்க்கு ருசியான சாப்பாடு இல்லை, எங்களுக்கு நல்ல உணவை தாருமையா என்று சொன்ன பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் ஓடுகிறான். ஆண்டவர் சொன்னார், தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா என்கிற ஒரு ஆகாரத்தை நான் வானத்திலிருந்து என் மக்களுக்காக நான் பொழிய பண்ணுவேன். அப்படியே அவர்களுக்கு அது ருசியுள்ள உணவு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, யாத்ராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே மீண்டுமாக அவர்கள் மோசேயின் இடத்தில் ஓடுகிறார்கள். மோசே, எங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை, எங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. உடனே மோசே ஆண்டவரிடத்திலே ஓடுகிறான். ஆண்டவர் சொன்னார், இந்த கன்மலையின் மேல் நான் நிற்பேன், கன்மலையை அடி, தண்ணீர் சுரந்து வரும், ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்படும். அப்படியே மோசே கன்மலையை அடிக்கிறான், தாகம் தீர்க்கப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஒரு காலகட்டத்திலே இதே மோசையின் இடத்திலே, மோசே, எங்களுக்கு இறைச்சி வேண்டும், எங்களுக்கு சாப்பிட இறைச்சி வேண்டும், ஒவ்வொரு நாளும் இந்த மன்னாவையே புசித்து புசித்து எங்களுக்கு அலுப்பு தட்டிவிட்டது, எங்களுக்காக இறைச்சி வேண்டும் என்று அவனிடத்திலே அழுகிறார்கள். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அப்படியே ஆண்டவர் 30 நாள் அளவும் அவர்கள் சாப்பிடும்படியாக சமுத்திரத்திலிருந்து ஒரு கீழ்காற்றை அனுப்பி காடைகளை அவர்கள் எல்லைகளிலே கொண்டு வந்து குமைக்கிறார்.
சில வேளைகளிலே இவர்கள் தேவனை துக்கப்படுத்தும்படியான சில காரியங்களை செய்யும் பொழுது, தேவன் அவர்களை தண்டிக்க நினைக்கும் பொழுது, மோசே அந்த மக்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அந்த மக்களுக்காக திறப்பிலே நிற்கிறான். என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களை விட்டுருங்க. ஜனங்கள் உடனே ஆண்டவருடைய அந்த நினைவு கூறுதல், மோசேயினுடைய அந்த ஜெபத்தை நினைவு கூர்ந்து தான் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் அந்த மக்களுக்காக பரிதாபம் கொள்கிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்கள் மோசேயையே சார்ந்து சார்ந்து வாழ்ந்தவர்கள். இப்பொழுது மோசே இந்த ஜனங்களை விட்டு இப்பொழுது ஆண்டவரிடத்திலே அவன் மரணமடைந்து ஆண்டவரிடத்திலே செல்ல போகிறான். இவன் உள்ளத்திலே ஒரு மன கிளேசம், ஐயோ இந்த மக்கள் எப்படி சமாளிக்க போகிறார்களோ, இந்த யோசுவா இவர்களை எப்படி சமாளிப்பானோ, எப்படி வழி நடத்துவானோ என்கிற ஒரு அங்கலாய்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், அவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறான். அநாதி தேவன், அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலம். The eternal God is your refuge. அவருடைய நித்திய கரங்கள் உங்களை தாங்கும். 24 லட்சம் மக்களே, அநாதி தேவன், நான் ஆண்டவரிடத்திலே கடந்து சொல்லுகிறேன், நான் மரணமடைய போகிறேன், ஆனால் உங்களை நடத்துகிறவர், இதுவரை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் அநாதி தேவன். அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு ஆற்றை அக்கறை படுவதற்கு பாதி தூரம் கடந்ததை போல 6 மாதங்களை கடந்து விட்டோம். 7வது மாதத்திற்குள்ளே, வருஷங்களின் நடுவிலே இன்றைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர் நமக்கு எபினேசராய் இருந்தார். இனிமேலும் அவர் நமக்கு யெகோவா ஈரேயாய் இருப்பார். காரணம் என்ன? அவர் அநாதி தேவன். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். 90ஆம் சங்கீதத்திற்கு நீங்கள் வரும் பொழுது 2வது வசனத்திலே அந்த 90ஆம் சங்கீதமே இந்த மோசே என்கிற தேவ மனிதனுடைய ஜபம்தான் அங்கே சங்கீதமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 90ஆம் சங்கீதத்திலே 2வது வசனத்திலே அந்த மோசே அந்த ஜபமாகிய சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார்? பர்வதங்கள் தோன்றும் முன்னும், இந்த பூமியும் இந்த உலகமும் உருவாகுவதற்கு முன்னே நீர் அநாதியா என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. பர்வதங்கள் மலைகள் தோன்றுவதற்கு முன்னும், இந்த பூமியும் உலகமும் உருவாவதற்கு முன்னும் அநாதியாய் நீர் என்றென்றைக்கும் இருக்கிற தேவன் அல்லவா? மல்கியா 3:6 சொல்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். உபாகமம் 32:40 சொல்லுகிறது, அவர் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர். யாத்ராகமம் 3:14 சொல்லுகிறது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். சங்கீதம் 93:2 சொல்லுகிறது, அவர் அநாதி தேவன். ஆகவே தான் அந்த அநாதி தேவன் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர். அவர் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர். அந்த மோசே 90ஆம் சங்கீதத்திலே 1வது வசனத்திலே அந்த தன்னுடைய ஜபமாகிய அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறான், ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆண்டவனாகிய தேவனே, நீர் தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலம். என கண்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் உள்ளம் கலங்கினவர்களாக வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட சொல்லுகிறார், அநாதி தேவன் நான் உங்களுக்கு அடைக்கலம். அநாதி தேவன் நான் உங்களுக்கு அடைக்கலம். என்னுடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம். என்னுடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம். என கண்பானவர்களே, சங்கீதத்தின் புத்தகம் 142ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போய்விட்டது. உலகத்தில் சில மனிதர்கள் இன்றைக்கு இப்படித்தானே புலம்புகிறார்கள். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? அதை போலத்தான் எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயது முதிர்ந்த பெற்றோர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள்,
கைவிடப்பட்ட அநேகரை பார்க்கிறோம். அடைக்கலம் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்களாக இன்னைக்கு எத்தனை மக்கள் இருக்கிறார்கள். எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று இந்த உலகத்திலே சொல்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்று சொல்லி சங்கீதம் 4:6 சங்கீதம் 142:4 அதைத்தான் சொல்லுகிறது. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிட்டே. இந்த தாவீது சவுலுக்கு பயந்து கெபியிலே அவன் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லையோ என்று கதறுகிறான். இந்த காலை வேளையிலும் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்களா? லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேனே, உனக்கு மனதில்லாமல் போய்விட்டதே என்று அன்றொரு நாள் எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். ஒரு தாய்க்கோழி தன் குஞ்சுகளை எல்லாம் தன் சட்டைகளுக்கு கீழே அணைத்துக் கொள்வது போல அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏங்கி நின்றது. எருசலேமே, உன் பிள்ளைகளுக்கு மனதில்லாமல் போய்விட்டதே. அந்த சங்கீதத்திலே 142ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் என் அடைக்கலம். சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லாமல் தெரியலாம். ஆனால் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என்னுடைய அடைக்கலம். 84ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிகளுக்கு கூட வீடு கிடைத்ததே. உம்முடைய பீடத்திலே, உம்முடைய பிரகாரத்திலே அடைக்கலான் குருவிகள் கூட தங்களுக்கு ஒரு இருப்பிடத்தை உண்டாக்கிவிட்டதே என்று சொல்லுகிறான். நம்முடைய ஆண்டவர் யாருக்கும் அடைக்கலம் கொடுக்கிறவர். அருமையானவர்களே, 62ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே, சங்கீதம் 62:8 சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள், ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நீங்க இந்த சூழ்நிலையில இந்த 7வது மாதத்திலும், நீங்க இந்த 7வது மாதத்திலும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் அநாதி தேவன். அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம். ஆகவே தான் 91ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாயாக. அவர் தமது சிறகுகளினால் உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். இந்த உலகத்திலே நாம் வந்தடைய வேண்டிய இடம், நாம் அடைக்கலமாக வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது ஆண்டவருடைய அடைக்கலம், அவருடைய செட்டையின் நிழல். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு புகலிடம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, காரணம் அவன் பிள்ளைகளுக்கு அவரிடத்திலே அடைக்கலம் உண்டு. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எக்காலத்திலும் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர். அநாதி தேவன். இந்த காலை வேளையிலே வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலம். எந்த சூழ்நிலையில் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த காலங்களில் அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். 3 காலங்களை குறித்து இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவதாக சங்கீதத்தின் புத்தகம் 9ஆம் சங்கீதம் 9வது வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். மதிப்பிழந்த ஒரு சூழ்நிலை,
சில ஆண்டுகளுக்கு முன்னதாக 1000 ரூபாய் தாள் இந்திய அரசாங்கத்தினால் அது மதிப்பிழந்ததாக, ஒன்றுக்கும் உதவாததாக அது செயல்படுத்தப்பட்டது. சிறுமைப்படுத்தப்பட்டது என்றால் என்ன? மதிப்பிழந்த ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். பாவமோ எந்த ஜனத்திற்கும் இழுக்கு. சிம்சோன் என்கிற ஒரு தேவ மனிதனை தெளிலால் என்கிற ஒரு பாவியான பெண், ஒரு வேசி, அவனை தன்னுடைய மடியிலே அவனை படுக்க வைத்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு சிறுமை, அவமானம், பிள்ளைகளுடைய பாவ பழக்க வழக்கங்கள், உங்கள் வீட்டில் யாரோ ஒருவருடைய குடி வெறி தகாத பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அவமானத்தை, சிறுமையை கொண்டு வந்திருக்கிறதோ? சங்கீதத்தின் புத்தகம் 69ஆம் சங்கீதம் 29வது வசனம், நான் சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. சங்கீதம் 69:29 சொல்லுகிறது, நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அதைத்தான் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சமுதாயத்திலே சிறுமைப்பட்டு போன மதிப்பிழந்த நிலைமையிலே இருக்கிறீர்களோ? ஏதோ ஒரு சூழ்நிலை, பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவருடைய பாவ பழக்க வழக்கம், குடிவெறி, அந்த அசுத்தமான காரியங்களினால் சமுதாயத்திலே மதிப்பிழந்தவரா, என் கணவனா, என் பிள்ளையா, ஐயோ தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லையே, வேதனையோடு இருக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் அவருடைய வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமை ஒன்று உண்டு. தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக, நான் சிறுமையும் துக்கம் உள்ளவனுமாயிருக்கிறேன். சங்கீதம் 69:29 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஐயா, யோபுவின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, சிறுமையானவனுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறவர். யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, சிறுமையானவர்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, அன்றைக்கு சமுதாயத்திலே அவள் மலடி என்கிற ஒரு மதிப்பிழந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாள். அன்னாள், எல்கானாவின் மனைவி அன்னாள், பலவிதத்திலும் நிந்தை, அவமானம், சிறுமைப்படுத்தப்பட்டு மனமடிவாக்க காயப்பட்டவளாக இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தை அந்த அடைக்கலத்துக்கு நேராக ஓடுகிறாள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, அடைக்கலான் குருவிக்கும் உம்முடைய பீடத்தண்டையில வீடு கிடைச்சிருக்கே கூடு கட்ட. அந்த பீடத்தண்டைக்கு ஓடுகிறாள். தேவ சமூகத்திலே அவள் மனம் கசந்து அழுகிறாள். 1 சாமுவேல் 1:11 அவள் ஜெபிக்கிறாள். முது அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, என்னை மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்றால் அதை உமக்கே கொடுக்கிறேன். அந்த சிறுமையை தேவன் பார்த்தார். அந்த வேதனையுள்ள அந்த ஜெபத்தை பார்த்தால் அவளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார், சாமுவேல். தான் முதல் பெயர் சபா வரை பேர் சொல்லும் ஒரு தீர்க்கதரிசி, மதிப்பிழந்தவளுடைய இல்லத்திலே முழு உலகமும் மதிக்கக்கூடிய ஒரு சாமுவேலை பிறக்க செய்கிறார் ஆண்டவர். அவர் நமக்கு அடைக்கலம். சிறுமைப்பட்டு போன சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ? அருமையானவர்களே, சிறுமைப்பட்ட காலங்களில் அவர் அடைக்கலமானவர். மோவாப் என்கிற தேசத்திலே சிறுமைப்பட்டவளாக அந்த நகோமி வருகிறாள். அவளோடு கூட 2 மருமக்கள் வருகிறார்கள். ஒரு மருமகள் இடையிலே நின்று விடுகிறாள், ஒருபால். ஆனால் ரூத் அவளோடு கூட வருகிறாள். சிறுமைப்பட்டவளாக நான் வருகிறேன் என்று சொல்லி
ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 21வது வசனத்திலே அந்த நகோமி என்கிற தாயார் சொல்லுகிறார்கள், மதிப்பிழந்தவளாக, ஒரு விதவையாக, சிறுமைப்படுத்தப்பட்டவளாக 2 விதவைகள் இஸ்ரவேல் தேசத்திற்கு வருகிறார்கள். ஒரு காலகட்டத்திலே போவாஸ் என்கிற ஒரு கணவன், ஒரு பெரிய ஜமீன்தார், இந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், மகளே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தந்தருளுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. அப்படியே கொடுத்தார். அவளுடைய வாழ்க்கையை மதிப்புள்ளதாய் மாற்றுகிறார். சிறுமையை மாற்றுகிற தேவன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல் சிந்தை வைக்கிற தேவன். சிறுமைப்பட்ட காலங்களில் அவர் நமக்கு அடைக்கலமானவர். இந்த அநாதி தேவன் அவருடைய அடைக்கலத்துக்கு கீழே வரும் பொழுது நம்முடைய சிறுமையை அவர் மாற்றுவார். சிறுமைப்பட்ட காலங்களில் அவரிடத்திலே நாம் அடைக்கலமாக வரும் பொழுது நம்முடைய சிறுமையை, மதிப்பிழந்த சூழ்நிலையை மாற்றுவார். அருமையானவர்களே, 2வது, இந்த அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம். அவர் எந்த காலத்திலே நாம் அடைக்கலமாக வரும் பொழுதெல்லாம் அவர் அனுகூலம் செய்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 39வது வசனத்திலே, நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். 2வதாக, இக்கட்டு காலம், ஒரு ஆபத்தான காலம் வரும் பொழுது அவரே நமக்கு அடைக்கலமாக மாறிவிடுகிறாராம். 61ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீரே எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். எரேமியா 17:17 சொல்லுகிறது, தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். ஏசாயா 25:4 பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலம். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பூகம்பங்கள், எல்னினோ என்று சொல்லக்கூடிய பருவ கால நிலைமைகளிலே சில வறட்சிகள், சில பஞ்சங்கள் வெளிப்படலாம் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அறிஞர்கள். யாருக்கு எப்ப என்ன சம்பவிக்குமோ என்று தெரியாத காலங்கள் இந்த காலங்கள். பூகம்பங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், திகைத்து திடுக்கிடத்தக்க காரியங்கள் எல்லாம் நடைபெறப் போகிற ஒரு காலகட்டங்களிலே நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் நான் உனக்கு இருப்பேன் மகனே, மகளே. யோசபாத் என்கிற ஒரு மனிதன் சொன்னான், ஆண்டவரே, எனக்கு எதிராக, என் தேசத்துக்கு எதிராக ஒரு திரளான கூட்டம் என்னோடு கூட யுத்தம் பண்ண வருகிறார்கள். நான் செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியல. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்னதாக நிற்க எனக்கு பலன் இல்லை. ஆனாலும் என் கண் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அவனுடைய சத்துருக்களே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் வெட்டுண்டு மடிந்தார்கள். எசேக்கியா என்கிற ஒரு தேவ மனிதன், சனகரிப் என்கிற ஒரு அசீரிய மன்னன் பெரும் படையோடு வரும் பொழுது அதை கண்டு அஞ்சினவனாக அவன் தேவனுடைய ஆலயத்திற்கு நேராக ஓடுகிறான். கர்த்தர் அவனை செத்தமுகமாக தன் தேசத்திற்கு சனகரிப்பை திரும்பி போக வைத்தார். எந்த ஒரு ஆபத்து காலமா, எந்த ஒரு சூழ்நிலையா உள்ளம் கலங்கி பயத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய அடைக்கலத்துக்கு கீழே இன்னைக்கு நாம் வருவோம். ஆபத்து காலங்களில் நமக்கு அனுகூலமான துணை தேவன், நமக்கு அடைக்கலம். கடைசியாக ஆண்டவர் அந்த அடைக்கலம் எந்த காலத்திலே வரும் பொழுது அவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். 3வதாக, சங்கீதத்தின் புத்தகம் 107ஆம் சங்கீதம் 41வது வசனத்திலே, எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். தாழ்ந்து போன காலத்திலே அவருடைய அடைக்கலத்துக்கு கீழே வரும் பொழுது தேவன் உயர்த்துகிறார். காரணம், தாழ்வில் நம்மை நினைக்கிறவர். சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால், அதாவது என் அடைக்கலத்தை நம்பி அவன் வந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீதிமொழிகள் 29:25 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பான். அருமையானவர்களே, இந்த அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம்.
3 காரியம் உங்களோடு கூட சொன்னேன். முதலாவதாக, சிறுமைப்பட்ட காலத்திலே, மதிப்பிழந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த அடைக்கலத்துக்கு கீழே வரும் பொழுது ஆண்டவர் நம்மை அந்த சிறுமையை மாற்றி அந்த அடைக்கலத்துக்குள்ளே வைத்து நம்மை நடத்துகிறார். ஆபத்து காலங்கள், இக்கட்டு காலம் வரும் பொழுது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று அந்த அடைக்கலத்துக்கு கீழே வரும் பொழுது யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தவர் நம்மையும் பாதுகாப்பார். தாழ்வில் நம்மை நினைக்கிறவர், எளியவனையோ சிறுமையினின்று உயர்த்துகிறவர். தாவீதை இந்த 3 சூழ்நிலையிலும் உயர்த்தினவர். யோசேப்பை உயர்த்தினவர். அந்த அடைக்கலத்துக்கு கீழே வரும் பொழுது உங்களை உயர்த்துவார், தேவைகளை சந்திப்பார், பயங்களை மாற்றுவார். குடும்பத்திலே அவருடைய வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமை வெளிப்படும். ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரே உம்முடைய அடைக்கலத்துக்கு கீழே இந்த காலை வேளையிலே வருகிறேன். சிறுமைப்பட்ட காலமா, ஆபத்து கலங்கடிக்கிற காலமா, தாழ்ந்திருக்கிற காலமா, உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், சிறுமையை மாற்றி மகிழ்ச்சியாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் இந்த கிராஸ் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே ஆதாரம். ஆண்டவரே, சிறுமைப்பட்ட காலங்களில் எங்களுக்கு அடைக்கலமாயிருந்து எங்களை நடத்தி சிறுமையை மாற்றுகிற அந்நாளின் தேவன் அப்பா. ஆண்டவரே, ரூத்தின் தேவன் ஆண்டவரே, சிறுமையை மாற்றுகிறவர். ஆபத்து காலத்தில் ஆண்டவரே எங்களுக்கு அனுகூலமும் அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறவர். ஆண்டவரே, எளியவனை சிறுமையினின்று எடுத்து உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற யோசேப்பின் தேவன், தாவீதின் தேவன். இந்த 3 சூழ்நிலைகளும் தாழ்வில் எங்களை நினைக்கிறவர், சிறுமையை மாற்றுகிறவர், ஆபத்து காலத்தில் எங்களை பாதுகாக்கிற தேவன். உம்முடைய அடைக்கலத்துக்கு கீழே இன்னும் ஒரு விஷயம் இந்த காலை வேளையிலே உம்முடைய மக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சிறுமை மாறட்டும், ஆபத்து கலக்கங்கள் திகில்கள் பயங்கள் மாறட்டும். ஆண்டவரே, தாழ்விலிருந்து அந்த பிள்ளைகளை உயர்த்தும். உம்முடைய கரம் அதை செய்யட்டும். இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்புக்கு சகோதரர் JS ராக்லாண்ட் அவர்கள். இயேசு உனக்காக ஊழியங்கள் 2/86 பழைய காயில், தூத்துக்குடி. தொலைபேசி எண் 9442275194.